அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் 50 லட்சம் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இருவரும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை அடுத்து எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவிகளை பொன்முடி இழந்துள்ளார். அவர் வகுத்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதலை ஆளுநர் RN ரவி வழங்கியுள்ளார். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களில் உள்ள மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணத் தொகையாக ரூபாய் 6000 வழங்கப்படும். இந்த 2 மாவட்டங்களின் இதர தாலுகாக்கள் மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி நாடாளுமன்ற மக்களவையின் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்திருந்த 2 இளைஞர்கள் திடீரென எம்பிக்கள் பகுதியில் குதித்து வண்ண புகை குப்பிகளை வீசினர். இது பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த பாதுகாப்பு குறைபாடு சம்பவத்தை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு டெல்லி போலீசாரிடம் இருந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்திருக்கிறது. விமான நிலையம், அணுமின் நிலையம் என நாடு முழுவதும் 350 இடங்களில் CISF வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் ஆகியோரது நியமனம், பணி நிபந்தனைகளை ஒழுங்குபடுத்தும் மசோதா மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலும் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நேற்று நிறைவேற்றப்பட்டது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் குறித்து கடந்த 1991 கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருந்தன. இதையொட்டி உச்சநீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் திருத்தங்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் மசோதா கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்திய மல்யுத்த சங்க நிர்வாகிகள் தேர்வு நேற்று நடைபெற்றது. இதில் உத்தரப்பிரதேச மாநில சங்கத்தின் துணைத் தலைவரான சஞ்சய் சிங் 40 வாக்குகள் பெற்று புதிய தலைவராக தேர்வானார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் வீராங்கனையான அனிதா ஸ்ரேயோனுக்கு 7 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. சஞ்சய் சிங் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட முன்னாள் தலைவரான பிரிஜ் பூஷன் சரண் சிங்கின் ஆதரவாளர் ஆவார். இந்திய மல்யுத்த சங்கத்தின் தலைவராக சஞ்சய் சிங் தேர்வாகி உள்ள நிலையில் மல்யுத்த வீராங்கனையான சாக்ஷி மாலிக் மல்யுத்த போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக கண்ணீர் மல்க அறிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணையம் சார்பில் சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் சாம்பியன்ஷிப் சென்னையில் நடைபெற்று வந்தது. இதில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். எக்ஸாம்காக நியூஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.